நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே மத்திய அரசாங்கம் அறிவித்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்த இல்லாத சூழ்நிலையில் அந்த நடைமுறை திட்டம் அமல்படுத்தப்படும் போது அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக அதிருப்தியும் கடுமையான எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய போராட்ட ஆயத்த மாநாட்டிலே இன்றைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு சங்கத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில கிட்டத்தட்ட 11 வாக்குறுதிகளை இது சம்பந்தமாக எழுத்துப்பூர்வம் அறிவித்திருந்தார். ஆனால் அதை ஒட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில மாநாடு 2021 நடைபெற்ற போது அதிலும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நாங்கள் மறக்கவில்லை, விரைவிலே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் அதை ஒட்டி கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்கள் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில அவருடைய அறிவிப்புக்கும் அவர்களுடைய நடைமுறைக்கும் செயல்பாட்டிற்கும் என்பது முற்றிலும் முரணாக இருப்பது என்பதை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் அறிவிக்கக்கூடிய நிலையில இதை தொடர்ந்து கடந்த 3.5 ஆண்டு காலமாக இந்த தமிழக அரசாங்கம் என்பது மௌனம் சாதித்து வருகின்றது. அந்த அடிப்படையில கடந்த டிசம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய 15வது மாநில மாநாட்டில் மாண்பு முதல்வர்களின் மௌனம் கலைத்து கோரிக்கைகளை வென்றெடுத்திட ஒரு 6 கட்ட இயக்க நடவடிக்கையில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையாக கடந்த 27/12/2024 அன்று தமிழகம் முழுவதும் 1000 அலுவலகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மிக எழுச்சிகரமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலிலே எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பது எங்களது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் அறிவித்து போதே இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் என்பது அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை ஏமாற்றும் விதமாக இருக்குது என்பதை அறிவித்து அன்றைய தினமே தமிழ்நாடு முழுவதும் இதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் 1000 இடங்களிலே மிக எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களது அதிருப்தியும் எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் அதே நிலையிலே இன்றைக்கு தமிழக அரசாங்கமும் அதே திட்டத்தை அமல்படுத்துவது சம்பந்தமாக இந்த அறிவிப்பு எழுவதை நாங்கள் தமிழ்நாடு அரசு சங்கம் நிராகரிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களை முழுமையாக பழைய ஓய்வு திட்டத்தில் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கிற சத்துணவு ஊழியர்களை, அங்கன்வாடி ஊழியர்களை அவர்கள் நிரந்தரப்படுத்துவதற்கு மாறாக இன்றைக்கு மீண்டும் 9877 பேரை இன்றைக்கு மீண்டும் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்வதான அரசாணையை தமிழ்நாடு அரசு சங்கம் சார்பாக நாங்கள் அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் தைப்பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்க அரசு ஆசிரியருடைய நிலையிலே அதற்கு 17ஆம் தேதி கூட வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் அறிவித்து அனைவரும் தைப்பொங்கலை கொண்டாடும் என்று அரசாங்கம் அறிவித்த சூழலில் இன்றைக்கு தோட்டக்கலைத்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோட்டக்கலை ஊழியர்களை மலர் கண்காட்சி என்ற பெயரில் சென்னையிலே வரவழைத்து நூற்றுக்கணக்கான ஊழியர்களை இரவு பகல் பாராமல் அவர்களை கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாக்கி அவர்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பளிக்க முடியாமல் இருப்பதை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே அந்த மலர் கண்காட்சியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களை உடனடியாக அவர்கள் விடுமுறையிலே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆக அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் அறிவித்த சரண்டர் விடுப்பு தொகை இன்றைக்கு அரசு ஆசிரியர்கள் தங்களுக்கான உழைப்பான விடுமுறையை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டு அதற்கான ஊதியை பெறுகின்ற அந்த கோரிக்கையோட இன்னைக்கு நிராகரித்து இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசு துறையில பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் பணிபுரியும் போது இறந்து விட்டால் அவர்களுடைய குடும்பம் நிர்கதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு 25% அந்த கருணை அடிப்படை நியமனம் என்பது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கின்றது. அதை ஒழிக்கும் விதமாக அரசுகளை இறக்கக்கூடிய அந்த குடும்பங்களை நிர்கதியில் நிற்கக்கூடிய வகையில அந்த 25% என்பதை இன்றைக்கு 5% இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதை குறைத்திருக்கின்றது. ஆகவே அதை மீண்டும் 25% உயர்த்த வேண்டும்.